Hi guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல சில things எல்லாமே நான் வந்து Amazon ல இருந்து purchase பண்ணிருக்கேன். சோ அத பத்தி தான் haul வீடியோவை நம்ம பார்க்க போறோம். and என்னோட சேனல் நீங்க first time பாக்குறீங்க அப்படினு சொன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். சோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So நான் காட்டுற ப்ராடக்ட்டோட லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ இப்போ ஒன் பை ஒன்னா என்ன ப்ராடக்ட் அப்படினு சொல்லி பார்க்கலாம். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டவ்வோட ஹேர் மாஸ்க். சோ டவ்வோட ஹேர் மாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் வந்து வாங்கி இருக்கேன். டவ்ல வந்து நான் ஹேர் கண்டிஷனர்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். பட் மாஸ்கா வந்து நான் வாங்குனது கிடையாது. சோ இந்த மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 393 க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 500 கிராம் அப்படினு நினைக்கிறேன். சரி 300 ml வந்து நமக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதோட கன்சிஸ்டன்சிலாம் எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷனர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. நான் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பிஃபோர் ஏர் வாஷ் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு கண்டிஷனர் நம்ம பிஃபோராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் தான் இருக்கு. மற்றபடி இதில் வந்து எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்குன்னா டேமேஜ் ஹேருக்கு வந்து மெயினாக யூஸ் ஆகுது. ஸோ நான் காட்டுற ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட் பற்றிலாம் நான் வந்து அப்கமிங் பேம்பர் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிவ்யாவோட சன் லோஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா SPF 50+ இருக்குது. இதுலேயே வந்து SPF 30+ இருக்குது. பட் என்னென்னா அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து SPF 50 அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு SPF 50 அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆகுமே அப்படின்றதுனால நான் இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன்னில் இருந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதுக்கு ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 75 ml வந்து நம்மளுக்கு 331 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு டைம் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சமாக எடுத்துகிட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இது வந்து உங்கள் கையிலையும் கால்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஒரு டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சன்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் ஆகிற மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண உடனே நமக்கு ஒரு மாதிரி ஆயிலி மாதிரி தெரியும். பட் போக போக வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோட்டிக்கோட காஃபி ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 150 ml 164 வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து காஃபி ஸ்மெல்லே வரல. ரொம்ப மைல்டான காஃபி ஸ்மெல் தான் வருது. பட் ஓவராலாக வந்து பார்க்கும்போது என்ன ஒரு ஆயுர்வேதிக் ஸ்மெல் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்தப்போ ஒரு நார்மலான ஃபேஸ் வாஷ் என்ன மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகுமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு டீப்பாக வந்து நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறது, இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் அண்ட் ஆயில்னஸை வந்து ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் தான் வந்து ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடெக்ஸோட ஓவர் நைட் பீரியட் பேண்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் ஆஃப் 10 வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பேக் ஆஃப் 4 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் ஒன்று வந்து யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன் என்னோட பீரியட்ஸ் டைமில். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்றனால நான் வந்து இது வாங்கிட்டேன். ஸோ நைட் டைம் இல்லை எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிறீங்க, உங்களால் வந்து பேட் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஓவர் லீக்கேஜ் எதாவது ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ பேக் ஆஃப் 10 வந்து நமக்கு 360 தான் சேல் பண்ணுறாங்க. மற்ற பிராண்ட்லாம் நான் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா M to L சைஸ். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்மளுக்கு நல்லாவே வந்து கவர்டாக அண்டு சேஃபாக தான் இருக்குது. நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இந்த கவர்லேயே கூட போட்டு நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெவி ப்ளீடிங்காக இருக்குது, எங்கேயாவது வெளியே போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பேண்ட்டி போட்டுக்காதும் உங்களோட இஷ்டம் தான். பட் இதுவே நம்மளுக்கு நல்லாவே கவர்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பயோட்டிக்கோட பிரைட்னிங் ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் லிப் பாம் வந்து வாங்குறதுக்கு பதிலாக ரெண்டுமே பேக்கேஜிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வாங்கிறதுக்கு பதிலாக பேக் வந்து வாங்கிட்டேன். பட் இருந்தாலும் இதுவுமே வந்து நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். பயோட்டிக் ப்ராடக்ட் எனக்கு மோஸ்ட்லி நல்லாவே ரொம்ப பிடிக்கும். நிறைய வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்மெண்டேஷன், டேன் வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நிஜமாலே வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்கின். அண்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து 75 கிராம் வந்து நம்மளுக்கு 165 வந்து சேல் பண்ணுறாங்க. அண்டு இதோட பேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காக ரெட் கலரில் இருக்கும். யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட டேன் வந்து நல்லாவே கிளியர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பேக் வந்து நான் நிறைய இதுக்கு முன்னாடி வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சிடென்ட்டாக நான் வந்து வாங்கியிருந்தேன். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து யூஸ்ஃபுல் தான் இது. நெக்ஸ்ட் வந்து குட் வைப்ஸோட அண்டர் ஐ க்ரீம். இது வந்து குக்கும்பர் அண்ட் லெமன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. 10 ml நம்மளுக்கு 168 வந்து சேல் பண்ணுறாங்க. இது வாங்கின மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சம்டைம்ஸ் வந்து டே டைமில் வந்து நம்மளால் வந்து அண்டர் ஐ க்ரீம் வந்து அவ்வளோவா நம்ம வந்து கேர் எடுத்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஸோ டே
டே டைமில் நம்ம நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறோம், நம்ம டார்க் சர்க்கிள் வந்து டெஃபினட்டாக அதிகமாகும். அதனால வந்து டே டைமில் நம்ம இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நைட் டைம் வந்து அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் இந்த சீரம் யூஸ் பண்ணேன். இது நைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். பட் நான் வந்து கொஞ்சம் பிரித்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால வாங்கியிருந்தேன். இது அப்ளை பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடுது, ரொம்ப அப்படியே ஆயிலினஸ் மாதிரிலாம் தெரியல. இதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் மேக்கப்பும் போட்டு வெளியே போய்க்கலாம், இல்லை வீட்டில் கூட ஸ்கின் கேராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி இருக்குன்னு நான் வந்து காமிக்கிறேன். இப்படி கிளியரான ஒரு சீரம் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆயிலினஸ் மாதிரி தெரியும். அப்புறமா வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடுது. உங்களுக்கு வந்து க்ரீமே போதும் அப்படின்னு சொன்னால் க்ரீம் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாசுவோட குங்குமாதி தைலம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25 ml 190க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 years பேக் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு அப்போ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப்ல கூட வந்து ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் சேர்ந்ததுனால நான் இதை வந்து வாங்கிறதுக்கு மறந்தே போயிட்டேன். இப்போ வந்து சரி குங்குமாதி சீரமை விட நம்ம குங்குமாதி தைலம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. ஏன்னா இதுவுமே நம்மளுக்கு ஆயில் பேஸ்ல தானே இருக்க போகுது அப்படின்றதுனால நான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராவது குங்குமாதி தைலம் வாங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வாங்கிக்கலாம். ஸோ நான் ஒரு ட்ராப் வந்து எடுத்து காமிக்கிறேன். நல்லா ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும், இந்த மாதிரி ரன்னியாக தான் இருக்குது டெக்ஸ்சர். ஸோ கொஞ்சம் எடுத்ததுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நைட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு காலைல உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இது ஒரு எல்லோயிஷான ஒரு டெக்ஸ்சர் இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு என்னென்னா கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபேஸ். பட் காலைல ஃபேஸ் வாஷ் பண்ணதும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் ஸ்கின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷியா பட்டர் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ 100 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 232க்கு வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளிஸ் ஆஃப் எர்த் அப்படின்ற ஒரு பிராண்டோடது. ஸோ ஷியா பட்டர் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபேஸ்க்கு லிப்ஸ் அண்ட் பாடி எதுக்கு வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மலான பட்டர் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஸ்கின் கேருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டிஐவி ப்ராடக்ட் ஏதாவது நம்ம வீட்லேயே வந்து இந்த லிப் பாம்லாம் வந்து மேக் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கெலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு. பட் நான் இன்னும் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணலை. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரா அன்ரீஃபைன்டு ஷியா பட்டர் தான். ஸோ யாருக்காவது வந்து ஸ்ட்ரெச்சஸ் மார்க் இருக்கும், உங்களுக்கு வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சி, அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் இந்த ஜிம்க்குலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரெச்சஸ் மார்க் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அவங்களாம் இந்த மாதிரி ஷியா பட்டர் வந்து நீங்கள் நைட்டு தூங்கும்போது அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச்சஸ் மார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹைட் ஆகும். ஸோ அதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட க்ளோ சீரம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸோட அந்த ஒரு சீரம் தான். இது வந்து 200 ml வந்து நம்மளுக்கு 201க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. டோனர் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக என்னோட ஸ்கின் கேரில் வந்து இது ஒரு ஸ்டெப்பாகவே இருக்கும், கண்டிப்பாக வந்து இருக்கும். அதனால் டோனர் வந்து நான் நிறைய வந்து வாங்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து ரோஸ் இந்த வேரியண்ட் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். டோனர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது குட் வைப்ஸோட பிராண்ட் வந்து நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். அஃபோர்டபுளாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கின்ல இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோனஸ் மாதிரி கிடைக்கும் யூஸ் பண்ணதுக்கப்புறம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம் கஃபினோட ஸ்கேல்ப் ஸ்க்ரப். ஸோ ஸ்கேல்ப் ஸ்க்ரப் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஆல்சோ இது வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு வந்து ஒரு இதுலேயே வந்து ஒரு நொரை மாதிரி வரும் நம்ம யூஸ் பண்ணும்போது. நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு இந்த பஞ்சாமுதெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயே வந்து ஸ்க்ரப் பார்ட்டிகல் நம்மளுக்கு நிறைய இருக்குது. அந்த ஒரு காஃபி பீன் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஸ்க்ரப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக டேண்ட்ரஃப் இருந்துச்சு, உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரைஸி தான். 250 கிராம் வந்து நம்மளுக்கு 495 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து என்னை பொறுத்தவரையும் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து இது அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது நான் உங்களுக்கு அப்கமிங் அந்த பேம்பரிங் ரொட்டீனில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏத் ரிதம் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து கிளென்சிங் பேட்ஸ் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் தான். இதோட ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதோட பேக்கேஜிங் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200 வாஷ் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் வந்து 300 மேக்கப் வந்து நம்ம வந்து வைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து நான் இது வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து இன்னும் யூஸே பண்ணலை. ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பெருசாக வந்து ஏதோ இந்த பஞ்செல்லாம் வெளியே வந்துடுது, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஹெவி மேக்கப் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்து லைட்டாக வெட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து இதில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்குலாம் பர்சனலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கே சோம்பேறித்தனமாக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் இதையும் வேறு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஸோ
இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்காக தான் நம்மளுக்கு இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து ரெகுலராக மேக்கப் பண்ணுறோமே இந்த வீடியோக்காக அண்ட் வெளியே எங்கேயா போகணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்கெலாம் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி லைட் வெயிட்டான ஒரு ஸ்பாஞ்ச் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நல்லாவே சாஃப்டாக இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரஷ்ஷல்லேருந்து இந்த ஒரு பாடி ஸ்க்ரப் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு க்ரீமி அந்த ஒரு பாடி ஸ்க்ரப் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஜெல் ஸ்க்ரப். ஸோ இது வந்து டெஃபினட்டாக நல்லா தான் இருக்குது நம்மளுக்கு. இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஜெல்லில் வந்து நம்ம இந்த காஃபி அந்த பட் என்னென்னா நம்மளுக்கு வந்து இது காஃபி ஸ்க்ரப் தானா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஆல்சோ இது வந்து காஃபி அந்த ஸ்மெல் சுத்தமாக வரல, வேறு எதுவும் ஸ்மெல் தான் வந்து. பட் இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு அந்த ஃப்ளேவர் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எப்படியும் ஒரு 1 மந்த் 2 மந்த் கூட வருது. ஸோ இது வந்து இதோட ஸ்மெல் மட்டும்தான் பிடிக்கல. நான் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. ஒரு ஜெல்லில் வந்து ஸ்க்ரப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 380 ml வந்து நம்மளுக்கு 199 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிராண்ட் டாக்டர் ரஷ்ஷல்லேருந்து கோட் மில்க் க்ரீம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூவே இருந்துச்சு. இந்த க்ரீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட் வந்து இருந்துச்சு. லைட் வெயிட்டான க்ரீம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆஃப்டர் பாடி வாஷ் நீங்கள் வந்து உங்கள் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கையில் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆயிலி ஃபீல் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கல. பட் அந்த ஸ்க்ரப் வந்து காமிச்சிருந்தேன்ல அதில் தான் வந்து நிறைய ஃப்ராக்ரன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து டெஃபினட்டாக வாங்கிக்கலாம். சேம் இதுவுமே நம்மளுக்கு 380 ml வந்து 190 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவ்வோட டியூட்ரன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்னோட ஃபேவரட் ப்ராடக்டாக வந்து ஆயிடுச்சு. நான் வீட்டில் இருக்கும்போது கூட யூஸ் பண்ணுறேன். ஸோ டவ்வோட இந்த குக்குமர் அண்ட் க்ரீன் டீ சென்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டெக்ஸ்சர்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு இந்த லிப் பாமோட இப்படி ஓப்பன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி நம்ம வந்து திருப்பணும் அப்படின்னு சொன்னால் மேலே வந்து ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வெளியே வரும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ப்ராடக்ட் வந்து வெளியே வரதில்லை. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்து இது பண்ணிக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து நம்ம உள்ளே வந்து தள்ளிக்கணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெளியே தெரிகிற மாதிரி யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம மூடுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேப்பில் வந்து டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட்டை இந்த மாதிரி அண்டர் ஆர்மில் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும் ஒரு க்ரீம் அப்ளை பண்ண மாதிரியும் இல்லை, ஒரு ஆயிலினஸ் எது மாதிரியும் இல்லை, ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரியானது ஃபீல் கூட இல்லை. அண்டர் ஆர்முக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வந்து தேவை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அண்டர் ஆர்மில் வேர்வை வந்தால் உடனே வந்து போயிடுது. பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வேர்வை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஸ்மெல்லை வந்து டெஃபினட்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கூட நைட் நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன், இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். நைட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கூட நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் இதோட ஸ்மெல் வந்து அப்படியே இருக்குது நம்ம அண்டர் ஆர்மில். வெளியே போகும்போது இது வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேக்கில் கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ப்ராடக்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 297 வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுறோம்ல, இது ப்ராடக்ட் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இருக்குது. அதுவே நம்மளுக்கு எப்படியோ ஒரு 2 to 3 மந்த் வரைக்குமே நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நான் காட்ட ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அங்கே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து வாட்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ போடும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.